இன்றைய நிகழ்வுகளில் சில துளிகள். கன்னியாகுமரியில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய பேச்சினை தமிழாக்கம் செய்யும் ஏஐ தொழில்நுட்பத்தை பற்றி கூறி அதை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை அழைத்து தொண்டர்களுக்கு விளக்குமாறு கூறினார். தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசும் பொழுது 1991 அகில இந்திய தலைவராக இருந்த முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் துவங்கிய இந்திய ஒற்றுமை பயணத்தில் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டதை நினைவு கூர்ந்தார். மாநாடு நடக்கும் இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரம் வரை நரேந்திர மோடி அவர்கள் நடந்து வந்ததை நினைவு கூர்ந்தார். சென்னை டி நகரில் நடைபெற்ற இப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சில மதத்தினருக்கு எதிரானது என்ற ஒரு பொய் பிம்பம் கட்டமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த தேர்தலில் அதை நாங்கள் உடைத்து காட்டுவோம் என்று கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடில் முதலமைச்சர் ஸ்டாலின் தியாகம் செய்திருப்பதாக தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர் KS அழகிரி அவர்கள் கூறியுள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகளில் ஒரு சில தொகுதிகளில் மாற்றம் இருக்க வாய்ப்புள்ளதாக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற இருந்த பாமக மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் வட்டச் செயலாளர் கூட்டம் தேதி அறிவிக்கப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று மார்ச் 15ஆம் தேதி கூட்டம் நடைபெறும் என்ற தகவல் வெளியான நிலையில் தற்போது கூட்டம் நடைபெறாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.